மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த இளைஞர்களுடைய போராட்டம் தற்போதைக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக அவர்கள் எல்லாம் குண்டுக்கட்டாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? காணும் பொங்கல் என்று தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து குறிப்பாக மதுரை மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அலங்காநல்லூர் சென்று ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்துவதற்காக அவர்கள் சென்றது. குறிப்பாக ஒரு இளைஞர் எழுச்சியை போன்று நேற்று அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த இளைஞர்களை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி நடக்கக்கூடிய எழுச்சி ஏற்பட்டிருக்க அந்த இளைஞர்களை ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்துவதற்கு அனுமதிப்பதற்கு பதிலாக அவர்களை கைது செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசும் மாநில அரசும் பொங்கல் விழாவையொட்டி பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு பதிலாக அப்படி விளையாட்டு நடத்துபவர்களை கைது செய்திருக்க கூடாது. இனியாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அடுத்த ஆண்டு பொங்கல் வரை காத்திருக்காமல் உடனடியாக சட்டபூர்வமாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்துவதற்கு அனுமதி அளிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை நான் வற்புறுத்துகிறேன். திரு ஜி ராமகிருஷ்ணன், உங்களுடைய கருத்தில் நீங்க வலியுறுத்ததைப்படி இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு கருத்து தான் உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக அவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அற வழியில் தான் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த 24 மணி நேரமாக போலீசார் அவர்களை எதுவும் சொல்லவில்லையே. ஏனென்றால் நேற்று மாலை 5 மணி வரைக்கும் தான் இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனையும் தாண்டி தற்போது அந்த போராட்டம் இப்பொழுது வரை வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டுதானே இருந்தது. அதாவது பொதுவாக ஒரு பிரச்சனையில ஒரு விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா ஒரு அடையாளபூர்வமா நடத்தலாம். ஆனா இது அரசாங்கம் அனுமதி பெற்று தரல என்று வருகிற போது அனுமதி பெற்று தராத அந்த பிரச்சனையில இளைஞர்கள் அனுமதி அளிக்கணும் என்று அவர் விடாப்பிடியாக ஒரு கொள்கை உறுதியோடு இளைஞர்கள் நடத்தி போராட்டம் என்பது பாராட்டுக்குரியது. அது மாநில அரசாங்கம் இப்படி டீல் பண்ணிருக்க கூடாது என்றதுதான் என்னுடைய கருத்து. திரு ஜி ராமகிருஷ்ணன், சமூக வலைதளங்கள் வாயிலாக இணைந்த அத்துணை இளைஞர்களும் உறுதியாக இந்த போராட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறது, இந்த உறுதியான ஒரு அறப்போராட்டம்? பொதுவாக சமீப காலத்துல இளைஞர்கள் ஏதோ ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்று ஒதுங்கி இருப்பதற்கு பதிலாக விலகி நிற்பதற்கு பதிலாக நாட்டு நடப்புகளில் இத்தகைய பண்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவர்கள் முன்னுக்கு வருவது, சுயேட்சையாக வருவது, தன்னெழுச்சியாக வருவது என்பது பாராட்டத்தக்கது. இப்படி ஜல்லிக்கட்டு இந்த விளையாட்டில் தன்னெழுச்சியாக வந்த இளைஞர்கள் அடுத்து மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளிலும் இளைஞர்கள் மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக முன்வர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பாக சென்று சேர்ந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம். தொடர்ந்து நியூஸ் 7 தமிழுக்கு உங்களுடைய அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு ஜி ராமகிருஷ்ணன்.